Karunayin Raja Part 1 The King of Compassion. இன்று பிராக்டிஸ் இல்ல. இது ஒரு உண்மை கதையோட ஆரம்பம். அப்போ இயேசு நம்மள பாக்குறாரா? அன்பு இருக்கிற இடத்துல அவர் இருப்பார். அண்ணா, இந்த ஒளி என்ன? ஒரு குழந்தை பிறக்க போகும் இரவு. உலகத்தை மாற்ற வந்த குழந்தை. அவருக்கு அரண்மனை இல்ல, ஆனா உலகத்துக்கே நம்பிக்கையானார். இவ்ளோ சாதாரணமா பிறந்தாரா? அவர் ஏன் எல்லாருக்கும் உதவி பண்றார்? அவருக்கு எல்லாரும் முக்கியம். அதுதான் கருணை. அண்ணா, அப்போ இன்னும் இருக்கு. கருணை முடிஞ்சு போகாது. அவர் எல்லாரையும் காப்பாத்துறாரு. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனாலதான் அவர் வந்தார். வலிய குறைக்க. இவ்ளோ பேருக்கு இது போதாதே. அன்பு பகிர்ந்தா அது குறையாது. அதுதான் இயேசுவின் அதிசயம். அவர் காப்பாத்திட்டாரு. அன்பு ஒருத்தர வாழ்க்கையே மாற்றிடும். இது உண்மையாவே நடந்ததா? ஆமா. அதனால இன்றும் மக்கள் அவரை நினைக்கிறாங்க. அவருக்கு குழந்தைகள் ரொம்ப பிடிக்குமா? ஏனா குழந்தை மனசுதான் தூய்மையானது. அதனால அவர்களோட இருந்தார். அவங்க ஏன் கோபமா பாக்குறாங்க? உண்மை சில பேருக்கு பிடிக்காது. ஆனா அவர் அன்பை நிறுத்தல. அவர் ஏன் தனியா இருக்காரு? சில வழிகளை தனியா தான் சுமக்கணும். ஆனா அவர் பயந்து ஓடல. அவங்க யாரு? அவரை பிடிக்க வந்தவங்க. நல்லவரை ஏன் பிடிக்கணும்? அவர் எதுவும் தவறு செய்யலையே. சில நல்ல மனசுகளுக்கு உலகம் கஷ்டம் தரும். ஆனா அவர் யாரையும் வெறுக்கல. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. மற்றவர்களுக்காக, அன்புக்காக அவர் நின்றார். ஏன் நல்லவர்களுக்கு இவ்வளவு வலி? சில அன்புகள் தியாகமா மாறிடும். ஆனா அந்த அன்பு மறையாது. மழை நின்னுருச்சு. இருள் எப்பவும் நீடிக்காது. அதான் அவர் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தது. இது கதை மாதிரி இல்ல. ஏனா அது உண்மை. அவர் இப்பவும் இருக்காரா? கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? அவருக்கு ரொம்ப பசிக்குது. உள்ள வாங்க தாத்தா. என்னை யாரும் உள்ள வர சொல்லல. இங்க யாரும் தனியா இல்ல. அதுதான் அவர் கற்றுக் கொடுத்தது. இன்றைக்கு நான் இயேசுவை பார்த்த மாதிரி இருக்கு. சில நேரம் உதவி செய்யற மனிதர்கள்ல தான் அவர் இருப்பார். இன்று நாம நடிக்கிறது கதை இல்ல. மக்கள் மறந்த அன்பை நினைவூட்டுறோம். அவர் மாதிரி வாழ முயற்சி பண்றோம். ஒரு ராஜா அரண்மனையில பிறக்கல. அன்பில்லாத உலகத்துக்கு அன்பை கற்றுக் கொடு